ஆய்சிக்கு ஃபேமிலி நம்ம வந்து புதுசாக ஒரு எபிசோட் ஆரம்பிக்க போகிறோம். என்ன எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா உருட்டா இல்லைனா கரெக்டாக அந்த எபிசோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சால்ட்டு சுகர் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா ஸ்னோ மாதிரி வருது. இது வந்து உருட்டா இல்லைனா கரெக்டானு கண்டுபிடிக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து உப்பு போட்டுடலாம். அடுத்தது சர்க்கரையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஸ்னோவா ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்னோவானா நல்லா இருக்கும். லைட்டாக ஒரு மாதிரியா வந்திருக்கு மக்களே, ஆனால் ஸ்னோ மாதிரி தெரில, உப்பு மாதிரி தான் தெரியுது. இந்த சேலஞ்சு சரி இது எக்ஸ்பெரிமெண்ட் உருட்டா இல்லை கரெக்டான எனக்கே தெரியலையே. மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உருட்டா இல்லை கரெக்டானு. அடுத்தது வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். இன்னைக்கு வந்து உருட்டா இல்லை கரெக்டான எபிசோட் 2 தான் பண்ண போகிறோம். 1க்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கட் பண்ணி வச்ச லெமன் மேலே 2 செகண்ட் கை வச்சு, பேட்டரியில் 2 செகண்ட் கை வச்சு, அதுக்கப்புறம் காயின் கிட்ட கொண்டு போனால் காயின் சுற்றுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பண்ண தேவையான பொருட்களை தான் வாங்கியாச்சு. வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெமனை வெட்டிக்கலாம். சீக்கிரம் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் லெமன் மேலே 2 செகண்ட் கையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரி மேலே, அதுக்கப்புறம் காயின் மேலே. அடா சுத்துதே மூமி அந்த மாதிரி சுத்துன்னு பார்த்து சுத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சீக்கி ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உருட்டு கரெக்டு கிடையாது, உருட்டு. அதுக்காக கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன சேலஞ்சு பண்ணலாம், வேற என்ன எபிசோட் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். இந்த வீடியோவில் நம்ம உருட்டா இல்லை கரெக்டான எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஒரு கிளாஸ்குள்ளே தண்ணி வச்சு 2 பக்கமும் ஒரு சைடாக பேட்டரி வச்சா தண்ணி சூறாவளி மாதிரி சுற்றுது. சீக்கி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து ஊற்றிடலாம். சீக்கி ஃபேமிலி நம்ம வந்து 2 புது பேட்டரி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகல என்னன்னு பார்த்துடலாம். சுத்துறாடே தம்பி செம்மையா சுத்துது. போ ஒரு வெங்காயமும் சுத்தலாங்க போங்க, இது வேஸ்ட். சீக்கி ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உருட்டாயிருச்சு. பரவாயில்ல, தண்ணி குடிக்கவாச்சும் ஆகுது. பாய் சீக்கி ஃபேமிலி, பாய். இன்னைக்கு நம்ம உருட்டா எல்லாம் கரெக்டாக எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மேலே பெப்சியை ஊற்றி அதுக்குள்ளே சார்ஜரை சொருகி அதை ஃபோனுக்குள்ளே சொருகுனா சார்ஜ் ஏறுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. தேவையான உருளைக்கிழங்கு இருக்குது. பெப்சியை ஊற்றிட வேண்டியதுதான். ஏதோ சமையல் செய்கிற மாதிரி இருக்குது. நல்லா பெப்சியை ஊற்றியாச்சு. அப்புறம் சார்ஜரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. சார்ஜர்னால் நல்லா தான் இருக்கும். ஹலோ பாஸ், ஏறுறீங்களா? ஆனே ஆளுங்க ஏறல மக்களே, நல்லா தெரியுது. அப்படியே தான் இருக்கு, ஏறல. அப்புறமா சீக்கி ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் கரெக்ட் கிடையாது, உருட்டு தான். அப்புறம் வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு மறக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். சீக்கி ஃபேமிலி நம்ம உருட்டா இல்லை கரெக்டான எபிசோட் 5 தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ்ல ஈனோவை கட் பண்ணி ஊற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் குட் டே பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி ஒன்று நார்மல் கிளாஸ்லையும் இன்னொன்று ஈனோ கிளாஸ்லையும் போடுறாங்க. நார்மல் கிளாஸ் குட் டே பிஸ்கெட் உள்ள போயிருது, ஈனோ கிளாஸ் மேலேயே மிதகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஈனோவை ஊற்றிடலாம் ஒரு கிளாஸ்ல. பொங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் கிளாஸ்ல குட் டே பிஸ்கெட்டை போடலாம். மிதக்கு தான் உள்ள போயிருதான்னு பார்க்கணுமா? உள்ள போகுதுப்பா, பாதி உள்ள போயிடுச்சு சீக்கி ஃபேமிலி. சரி வாங்க இப்போ ஈனோவில் போட்டு பார்ப்போம். உள்ள போல. நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உருட்டு கிடையாது, கரெக்டு. நம்ம பண்ணதுலேயே ஒரே ஒரு கரெக்டான எக்ஸ்பெரிமெண்ட் இது மட்டும்தான். அப்புறம் வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய். நம்ம இன்னைக்கு உருட்டா இல்லை கரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் கோக்கில் பால் ஊற்றினா கோக்கு வெள்ளை கலர் ஆகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கு. பிச்சுக்கலாம், அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பிச்சியாச்சு, ஊற்றிடலாம். பொங்குது. இந்த வீடியோல பொங்குன்னு சொல்லவே இல்லையே. சரி விடுங்க, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல. A few minutes later. அப்புறமா சீக்கி ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது, உருட்டு. ஃபுல்லாக விளையாகும். நாங்கள் ஃபுல்லாகவும் விளையாகலை, ஒன்றும் விளையாகலை, அப்படியே பிளாக்காக தான் ஆகுது. அதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் மறக்காமல் பார்ப்போங்களே. 40 ரூபா வேஸ்ட்டாக போனதான் மட்டும்.
ஐசிக்கு ஃபேமிலி இன்னைக்கு உருட்டா இல்லைனா கரெக்டாக எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எது கால்குலேட்டர் கையில் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த மேட்டர் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபோனில் 50 + 50 × 2 போட்டால் 150 வருது. அதே கால்குலேட்டரில் 50 + 50 × 2 போட்டால் 200 வருது. 50 + 50 × 2 போட்டால் 150 வருது. 50 + 50 × 2 போட்டால் 200 இதில் வருது. அதில் 150 தான் வருது. இது உருட்டு கிடையாது, கரெக்டு. சிகே ஃபேமிலி இது வந்து உருட்டு கிடையாது, கரெக்டு. இதில் மேக்ஸில் புள்ளியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்றத. தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பை. இந்த வீடியோவில் உருட்டா எல்லாம் கரெக்டாக எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஒருத்தர் முட்டையை நல்லா நெருப்பில் காட்டுறாரு. நெருப்பில் காட்டினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயும் போகிறாரு. முட்டை வந்து சில்வர் கலரில் மாறுது. எல்லா முட்டையை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போதான் தலைவர் லைட்டாக கருகிறாரு. ஆனால் கை சுடு நெருப்ப பார்த்து பண்ணுப்பா. இப்போ பாருங்க சிகே ஃபேமிலி நல்லா முட்டை வந்து கிருப்பா என்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் போடலாம். சில்வர்ல ஆயிரா தம்பி. ஓய் சில்வர் கல் ஆயிடுச்சு. மேலே வந்து காட்டு வாங்க மக்களே. சில்வர்ல தான் இருக்குது. அப்புறமா சிகே ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்ட், உருட்டு கிடையாது, கரெக்ட். அப்புறமா வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ப்போம். பாய் கைஸ், பாய். உருட்டா இல்லைனா கரெக்டா எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காயினை 2 வாழைப்பழத்து நடுவில் வச்சுட்டு சார்ஜரையும் வாழைப்பழத்துல சொருகிட்டு போனுக்கு சார்ஜ் ஏற்றுனா சார்ஜ் ஏறுது. இந்த வீடியோக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கு. வீட்டில் கரண்ட் வேற இல்லை. இதை யூஸ் பண்ணி போனுக்கு சார்ஜ் ஏற்றுறோம். ஃபர்ஸ்ட் காயினை வந்து வாழைப்பழத்துக்குள்ள சொருகிடலாம். சொருகியாச்சு. வாழைப்பழத்தில் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. இப்போ வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். தம்பி சார்ஜ் ஏறல, ஒரு வெங்காயமே ஏறல, அப்படியே 47 நிற்கிது. அதுக்கப்புறம் சிகே ஃபேமிலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டு கிடையாது, உருட்டு. வாழைப்பழம் வந்து சாப்பிட வச்சு யூஸ் ஆகுது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இன்னைக்கு நம்ம உருட்டா இல்லைனா கரெக்டாக எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஷாம்பு, டிஷ் வாஷ், அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஸ்லைம் மாதிரி வருது. ஃபஸ்ட்டு ஷாம்புவை கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. அப்புறம் வின்பார் லிக்விடு, அதுக்கப்புறம் சால்ட்டு, சூடு சொன்னேன், நல்லா கலந்துக்கலாம். ஸ்லைமாக மாறினா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். A few minutes later. அப்புறமா சிகே ஃபேமிலி 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு. எடுத்தா ஸ்லைம் மாதிரி வரும்னாங்க. ஒரு மாதிரியும் வரல, இது வேற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கரெக்ட் கிடையாது, உருட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.